சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் தவிடுபொடியான ஈரானின் திட்டம், அதிரவிட்ட இஸ்ரேல், அதிரடியாக இறங்கிய இஸ்ரேல், தகர்க்கப்பட்ட ஆயுத கிடங்குகள், வெடித்து சிதறிய மெர்காவா டேங்கிகள், அலறவிட்ட ஹமாஸ், களமிறங்கிய சவுதி, முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த பேச்சுவார்த்தை, புடினை தாக்கும் ஜெலன்ஸ்கியின் ஏவுகணை, அதிரப்போகும் ரஷ்ய தலைநகர் என்கின்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். 2025 ஆண்டு இந்த வருடம் ஈரானுக்கு மிகப்பெரிய சவாலான ஆண்டாக இருக்கப் போவதாக சர்வதேச அளவில் கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. அதற்கு முக்கிய காரணமாக டொனால்டு டிரம்பினுடைய மீள் வருகையானது பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஈரானுக்கு சார்பாக போரிட்டு வந்த ஹிஸ்புல்லா மற்றும் சிரியா போராளி குழுக்கள் தங்களது ஆயுதங்களுக்கு ஓய்வு கொடுத்து இஸ்ரேலுடன் போர் நிறுத்தத்தினை கடைபிடித்து வருகிறார்கள். இப்போது இஸ்ரேலை ஆட்டி வைப்பதற்கு ஈரான் வசம் இருக்கின்ற ஒரே ஒரு கடைசி பலம் ஹவுதிகள் தான். அதன்படி ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மத்திய இஸ்ரேலை நோக்கி வீசிய ஏவுகணை இஸ்ரேலுக்குள் நுழைவதற்கு முன்பே இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்த சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே ஐடிஎஃப் கூறியிருக்கிறது. இஸ்ரேலுடன் தொடர்ச்சியான பல மாத தாக்குதல்களை ஹவுதி குழுக்கள் மேற்கொண்டு வருவதற்கு காரணம் ஈரானுடைய உத்தரவுகள் தான் என்று கூறப்படுகிறது. அதாவது ஹவுதிகளினுடைய தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தாலும் ஹவுதிகள் ஓயாமல் தங்களினுடைய தாக்குதல்களை இஸ்ரேல் மீது மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு காரணம் ஈரானினுடைய உத்தரவும் ஹவுதிகளுக்கு ஈரான் வழங்கி வருகின்ற உதவிகளும் என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து இஸ்ரேல் மீது பலமுனை தாக்குதல்களில் ஈரான் ஈடுபட்டு வருகிறது. தாம் நேரடியாகவும் தமது ஆதரவு இயக்கங்கள் மூலமும் ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதன் மூலம் அந்த தாக்குதலினை எதிர்க்க முடியாமல் இஸ்ரேல் திணறும் என்று ஈரான் எதிர்பார்த்தது. ஆனால் ஈரானினுடைய அந்த திட்டமானது தவிடுபடியானது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய உதவியோடு தன்னுடைய தொடர்ச்சியான எதிர்த்தாக்குதல்களினை மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஹவுதிகளுக்கு ஆதரவாக ஈரானின் உத்தரவின் பெயரில் போரில் களமிறங்கிய ஹிஸ்புல்லா போராளி குழுக்கள் இஸ்ரேலுடன் தொடர்ச்சியான தாக்குதலில் ஈடுபட முடியாமல் பேச்சுவார்த்தை மூலம் போரினை முடிவிற்கு கொண்டு வந்திருப்பது ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஈராக்கில் இருக்கின்ற போராளிகளும் குழுக்களும் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்திவிட்டன. இதேவேளை காசாவிலிருந்து ஹமாஸ் இஸ்ரேலை தாக்குவதற்கு போராடி வருகிறது. தற்போது சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து சிரியாவிலிருந்தும் இஸ்ரேலை தாக்குவதற்கான வழிவகைகள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டன. இவ்வாறான நிலைமைகளில் தற்போது ஹமாஸ் மற்றும் ஈரானினுடைய கடைசி நம்பிக்கையாகவும் ஆதரவாகவும் காணப்படுவது ஏமனை சேர்ந்த ஹவுதிகள் தான். இந்த நேரத்தில் ஹவுதிகள் இஸ்ரேல் மீதான தாக்குதலை குறைத்து விட்டாலோ அல்லது நிறுத்திவிட்டாலோ இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய போருக்கு எந்தவித அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். இதனாலேயே ஈரானினுடைய உத்தரவின் பேரில் ஹவுதிகள் இஸ்ரேல் மீது தங்களது தொடர்ச்சியான தாக்குதலை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மாத்திரமன்றி செங்கடலில் ஹவுதிகள் இஸ்ரேலினுடைய 40க்கும் மேற்பட்ட வர்த்தக கப்பல்களினை துவம்சம் செய்திருக்கிறார்கள். இதனால் பல கப்பல் நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு செல்வதையும் செங்கடல் வழியான பாதையினை பயன்படுத்துவதையும் நிறுத்திவிட்டார்கள். இதற்கு இஸ்ரேலினுடைய பதிலடியாக ஈரானினுடைய சர்வதேச விமான நிலையம், எண்ணெய் நிலையங்கள், துறைமுகங்கள், மின் நிலையங்கள் உட்பட முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் கடுமையான பதிலடி தாக்குதல்களை நடத்தியது. இருதரப்புக்கும் இடையில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் ஹவுதிகளுக்கு ஏற்பட்ட சேதங்களே அதிகம் என்று கூறப்படுகிறது. இஸ்ரேல் மீதான ஹவுதிகளினுடைய தாக்குதலினை நிறுத்துவதற்கு ஒரே வழி ஈரானை முடக்குவதுதான். இதன்படியே ஈரானை முடக்குவதற்கான ஒரே வழி அமெரிக்காவின் ஜனாதிபதியாக 20ஆம் தேதி பதவியேற்க இருக்கின்ற டொனால்டு டிரம்ப் தான். இவரின் வருகைக்கு பிறகு சர்வதேச அளவில் ஈரானினுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் மிகவும் சவால் நிறைந்ததாக காணப்படும் என கூறப்படுகிறது. இதையே எதிர்பார்த்து இஸ்ரேலும் காத்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் டிரம்ப் வருகையின் பின்னர் சர்வதேச அளவில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது அனைவரினுடைய கருத்தாகவும் காணப்படுகிறது. இதனிடையே சிரியாவில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற இஸ்ரேல் ராணுவம் சிரியாவினுடைய எல்லைப் பகுதியில் ஆயுத கிடங்குகளை கண்டுபிடித்திருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஹெர்மன் மலையின் சிறிய பகுதியில் இயங்குகின்ற இஸ்ரேலின் 810வது பிராந்திய படையின் துருப்புக்கள் பல ஆயுத களஞ்சியங்களை கண்டுபிடித்திருப்பதாக ஐடிஎஃப் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த இலக்கு சோதனைகளின் போது அவர்கள் கன்னிவடிகள், வெடிக்கும் சாதனங்கள், டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள், ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டுபிடித்து அளித்துள்ளார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய கோலன் குன்றுகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பதற்காக குறித்த எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு சிரியாவிற்குள் இஸ்ரேலானது தன்னுடைய செயற்பாடுகள் இருப்பதாக கூறி வருகிறது. இந்த நிலையில் காசாவில் ஹமாஸ் நஸ்டாலியா முகாமில் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் 4 மெர்காவா டேங்கிகள் வெடித்து சிதறியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த டேங்கிகள் காசா மீது தாக்குதல் நடத்துவதற்காகவும் ரோந்து பணியில் உளவு பார்ப்பதற்காகவும் இஸ்ரேல் பயன்படுத்தியதாக ஹமாஸ் படைப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலின் ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தி வந்த ஹமாஸின் அல் கசாம் படைப்பிரிவு நேற்றைய தினம் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய நகர்வுகளை துல்லியமாக கவனித்து இஸ்ரேலின் முக்கியமான டேங்கிகளில் ஒன்றான மெர்காவா
டேங்கிகள் சென்ற இடங்களை குறிவைத்து வெடிமருந்துகளை தரையில் புதைத்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் தொலைவில் இருந்து இயக்கியதனூடாக இந்த டேங்கிகள் வெடித்து சிதறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன்படி ஹமாஸின் படைப்பிரிவான அல் கசாம் படை இஸ்ரேலின் 4 மெகாவாட் டேங்கிகளும் துல்லியமான தாக்குதல்கள் மூலம் அளிக்கப்பட்டிருப்பதாக வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. அதன்படி நீண்ட நாட்களின் பின் ஒரே நாளில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் படைகள் நடத்திய மிகப்பெரிய தாக்குதலாக இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது. ஹமாஸ் படைப்பிரிவினுடைய இந்த செயற்பாடானது காசாவிலும் இஸ்ரேலிலும் மேலும் பதட்டத்தினையும் நெருக்கடியினையும் ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. மறுபுறம் காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் கத்தாரில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக சவுதியை தளமாக கொண்ட அல் அரேபியா செய்தி வெளியிட்டிருக்கிறது. பெயரிடப்படாத ஆதாரங்கள் அல் அரேபியா செய்தி நிறுவனத்திடம் இந்த வார தொடக்கத்தில் மீதமிருக்கின்ற அனைத்து பிரச்சினைகளையும் முடித்து ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவின் அல் கதாத் செய்தி நிறுவனத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த அறிக்கை ஹமாஸ் குழு கிட்டத்தட்ட 15 மாதங்களாக பிணை கைதிகள் தொடர்பான இஸ்ரேலிய கோரிக்கைகளில் நெகிழ்வுத்தன்மையை காட்டியதாக கூறியது. இதில் ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் வெளியிடப்படுகின்ற பணைய கைதிகளினுடைய பட்டியலை ஒப்படைக்க ஹமாஸ் மறுப்பது முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். இந்த கட்டத்தில் பெண்கள், 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் 50 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைகள் முன்னேறி வருவதாகவும் பேச்சுவார்த்தை வெற்றியடையும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகவும் இஸ்ரேலிய அதிகாரி கூறியிருக்கிறார். மீதமிருக்கின்ற அனைத்து இடைவெளிகளையும் குறைத்து ஒரு ஒப்பந்தத்தை அடைய விரும்புகிறோம். எதிர்த்தரப்பு ஒரு ஒப்பந்தத்தை விரும்புகிறது என்று நாங்கள் நம்புகிறோம் என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். வரவிருக்கின்ற வாரங்களில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று நம்பிக்கை இருப்பதாக அதிகாரிகள் அக்சியோஸிடம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களிடமிருந்து ஹமாஸ் மீதான அழுத்தம் அதிகரித்ததால் டிரம்பின் அச்சுறுத்தல்களுடன் பணைய கைதிகள் அவரது பதவியேற்பின் முன் விடுவிக்கப்படாவிட்டால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் என எச்சரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இறுதியாக உக்ரைன் ரஷ்யா நிலவரத்தை நோக்கினால் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளான உக்ரைன் ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோ மற்றும் புடினின் இருக்கை வரை சென்று தாக்கக்கூடிய நீண்ட தூர ஏவுகணையை உருவாக்குவதன் மூலம் போரில் முன்னோக்கி செல்ல முடிவு செய்திருக்கிறது. அதாவது உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆயுதம் வழங்கி வருவதையும் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் தாக்குதல் நடத்துவதையும் குறை கூறி வந்த ரஷ்யா இனி அவ்வாறு கூறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ வரை பயணிக்க கூடிய ட்ரெம்பிடா ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பின் மூலம் ரஷ்யாவை தாக்க உக்ரைன் தயாராகி வருவதாக டெலிகிராமில் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை கூறுகிறது. இந்த ஏவுகணை தற்போது உக்ரைனால் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஏவுகணையின் கட்டமைப்பில் இருக்கின்ற 145 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாறாக ஏவுகணை தற்போது 650 கிலோமீட்டர்கள் பயணிக்க முடியும் என அறிக்கை கூறுகிறது. இதுவரை உக்ரைனிய படைகள் அமெரிக்க ராணுவ தந்துரோபாய ஏவுகணை அமைப்பு, பிரிட்டிஷ் ஸ்டோம் ஷேடோ மற்றும் பிரெஞ்சு ஸ்கிளாப் இஜி ஏவுகணைகள் ஆகியவற்றை பயன்படுத்தி ரஷ்யா மீது நீண்ட தூர தாக்குதல்களை தொடுத்தன. இருப்பினும் மேற்கில் இருக்கின்ற தனது நட்பு நாடுகளிடமிருந்து ரஷ்ய பிரதேசத்தை குறிவைக்க இந்த ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைன் அனுமதி பெற நீண்ட காலம் எடுத்தது. ரஷ்யாவுடன் போர் சூழல் மோசமடையும் என்ற அச்சத்தில் ஆரம்பத்தில் தயக்கம் காட்டிய அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் இறுதியாக 2024 நவம்பரில் ரஷ்ய பிரதேசத்தின் மீதான தாக்குதல்களில் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனை அங்கீகரித்துள்ளன. மேலும் ஜனவரி 20 டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்க இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவிடமிருந்து ராணுவ உதவியை பெறுவது தொடர்பில் நிச்சயமற்ற நிலை நிலவுகிறது. இதனால் உக்ரைன் இந்த நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக தனது சொந்த ஆயுதங்களை தயாரிக்க தயாராகி வருகிறது. இதன்படி உக்ரைன் அதிக அளவு பயன்படுத்தும் அமெரிக்காவினுடைய 190 மைல் தூர ராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு பதிலாக உக்ரைன் ட்ரெம்பிடாஸ் மற்றும் பிற நீண்ட தூர ஆழமான தாக்குதல் ஆயுதங்களை உருவாக்க தயாராகி வருகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.